ஜம்பு, நீ ரொம்ப நல்லவனா இருக்க. உன் எதிர்காலம் நல்லா இருக்கட்டும். போயிட்டு வராங்க. ஆல்ரைட். அம்மா, தங்கச்சி, தங்கச்சி, அத யாரு யாது? தாத்தா, அடே ஜம்புவா, வா தம்பி, வா. எங்க அம்மா தங்கச்சில எங்க தாத்தா? ஜம்பு, தாத்தா, ஏன் எழுவுறீங்க? திரும்பாத வருதுக்கு 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க அப்பா. தாத்தா, 2 பேரும் செத்தா போயிட்டாங்க. என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க. தம்பி, உன்னை போலீஸ்ல பிடிச்சுக்கிட்டு போனதும் அதே ஏகத்துல உங்க அம்மா செத்து போயிட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் உன் தங்கச்சி வறுமை தாராம கிணத்துல விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாப்பா. உன் தங்கச்சி வீதியில உட்கார வச்சு பாரு. பாவம் கூடுன்னு பையில இருக்கலாம், கையில அள்ளி போட்டு போ. என்ன சொன்னேன்? என் தங்கச்சியா பிச்சு எடுக்கணும். என்னடா நடிக்கிற? நீயே சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உன் ஆத்திரம் தான் பணத்தை தேடி கொடுத்தது. வேணைய விதைச்சிருக்கிறேன், அது கதிரா விளைஞ்சிருக்கு. அறுவடைக்கு தயாராயிரு. வேண்டுட்டியா? நான் ஏன் பயப்படுறேன்? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. நீங்க யாரு? உங்க அண்ணம்மா. அண்ணனா? அண்ணா, இது யாரு? பாட்டி, இவங்க யாரு? நம்ம சொந்தக்காரங்க. நம்ம சொந்தக்காரங்களா? ஆமா ஆமா, நம்ம சொந்தக்காரங்க தான். பாட்டி, எனக்கு பசிக்குது பாட்டி. கூட்டிட்டு போ. ஆமா போ. சாப்பிட்டு வரேன். திடீர்னு தூக்கிட்டு வந்த அதிர்ச்சியில ராதாவுக்கு பழைய நினைவெல்லாம் மறந்துடுச்சு. சிறு குழந்தை மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சு. வைத்தியம் ஐயா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்ச, ராதா கண்ணுக்கு மருந்து போடணுமே, ஞாபகம் இருக்கா? இருக்குங்க. ஒரு விஷயம். என்னது? வேற ஒரு மருந்தை போட்டு ராதா கண்ணு நிரந்தரமா குருடாக்கிறட்டுங்களா? யோ, அது மகா பாவம்யா. இந்த பாரு, இப்ப வார வாரம் போடுற மாதிரி ஒழுங்கா போட்டுட்டு வந்தா போதும். என்ன? சரிங்க. இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க, மற்றவங்களுக்கு சொல்ல கொடுக்காது. தேங்க்ஸ். யாரு? யாரு? ஓஹோ, உனக்கு பார்வை கூட இல்லையா?
ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கிறதே டேர். அதுல இது வேறையா? பாட்டிய பாருங்க. என்னத்த பாக்குறது, இன்னும் தூக்க வேண்டியதுதான். அதாவது உங்க பாட்டி செத்து போயிட்டாங்க. ஐயோ பாட்டி பாட்டி பாரு, மனுஷன் என்னைக்கு பிச்சை எடுக்கிறதுன்னு கை நீட்டினானோ அந்த செத்தான். பாட்டி ஏன் அழுவுறீங்க அனாவசியமா? பாட்டி ஐயோ செத்துட்டாங்களேன்னு அழுவுற காலம் முன்ன, ஆகா செத்துட்டாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுற காலம். பாட்டி இந்தா சீக்கிரம் எழுந்துரு, அந்த லாரி திரும்பி வந்துட போய். பாட்டிய விட்டுட்டு நான் வர மாட்டேன். பாட்டி யார் விட்டுட்டு வர சொன்னா? எங்க கொண்டு போய் சேர்க்கணும் அதை சேர்த்துருவோம். எழுந்துரு. பாட்டி 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 எங்க கொண்டு போய் விட்டுட்டீங்க? எல்லாம் கொண்டு போய் விட வேண்டிய இடத்துல தான். பாரு, உங்க பாட்டி உயிரோடு இருக்கும்போது ஒரு அடி நிலம் கூட சொந்தமா கிடையாது. இப்ப 8 அடி நிலத்துக்கு அடடே, பாட்டி நிலம் வாங்கிடுச்சா? ரிஜிஸ்டர் வேற பண்ணிருக்கு. அந்த நிலத்துக்கு காவல் கூட ஆளு இருக்கு. அது இருக்கட்டும். என் பொண்ணு? அடடே, என் பேர் பொண்ணு இல்ல, ராதா. உங்க பேரு? ராதா. ராதா நல்லா இருக்குது. ஐயோப்பா, குழந்தை மனம் படைச்ச நீ எப்படி இந்த பயங்கரமான உலகத்தை தனியா வாழ போற? தனியாவா? எனக்கு அண்ணன் இருக்காரு. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. உன்ன உங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன். வா. வெறும் கையோட வா, சம்பாதிச்சு காசு கொண்டு போனோம். எங்கிட்ட இது இல்ல, எங்கிட்ட இருக்கு காசு. என்ன ஒண்ணு ஆளா வந்துக்கிற? ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பார்த்து சம்பாதிச்சு போனா தரேன். வேணாம், நீங்க என்ன விட்டுட்டு போயிட்டு எனக்கு பயமா இருக்கும். நீங்க பாட்டி மாதிரி 6 மணி வாசிச்சுட்டு நீங்க பாடுங்க, நான் ஆடுறேன், நிறைய காசு கிடைக்கும். ஆயே, இதெல்லாம் நமக்கு வராதுமா. நான் பணம் கொண்டு போலன்னா அண்ணா என்ன அடிப்பாரு. என்னது? ஆமா, அண்ணா அடிப்பாரு, வலிக்கும். என்னது வம்பா போச்சு? உங்களுக்கு பாட தெரியுமா தெரியாதா? இனிமே அப்படி தெரியாதுன்னு சொல்றது. இந்த பாரு, பாடினாத்தான் சோறுன்னு ஒரு சட்டம் வரட்டும். காளை மாடு கூட கச்சேரி வைக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க கூட சேர்ந்து பாடுறேன்னு சொல்றேன். வா. ரசிக்கத்தானே இந்த அழகு, கொஞ்சம் ரசனையோடு வந்து பழகு. ரசிக்கத்தானே இந்த அழகு, கொஞ்சம் ரசனையோடு வந்து பழகு. பசிக்கத்தானே இந்த உணவு, கொஞ்சம் பழகு.
அடே எங்க அப்பா எவ்வளவு காசு? பார்வைக்கு காசுதான், ஆனா அந்த ஒவ்வொரு காசுலயும் ஒளிஞ்சிருக்கிற உணர்ச்சி இருக்கு. ஏன் அப்படி? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உனக்கு புரியாம இருக்கிறதே நல்லது. கண் இருக்கிற என்னை விட கண் இல்லாத நீ பாக்கியம் செஞ்சோம். ஏன்? சில கன்றாவிகளை பார்க்கக்கூடிய துர்பாகியம் உனக்கு இல்ல பாரு. நீங்களும் பார்க்காதீங்க. சரி சரி வா, அண்ணன் கிட்ட போலாம். வாங்க போலாம். ஆமா, வழி யாருக்கு தெரியும் இப்போ? எனக்கு தெரியும், நான் சொல்றேன். அடடே, யாருக்கு யார் தோணேன்னு தெரியலையே. இப்ப எங்க வந்து நிக்கிறோம்? முச்சந்தியில நிக்கிறோம். முச்சந்தியா? அப்போ இங்க ஒரு கை காட்டி மரம் இருக்கணுமே. இருக்கு. இருக்கா? அதுல குற்றான் போட்டிருக்க பாருங்க. போட்டிருக்க. எந்த பக்கம்? இந்த பக்கம். அப்ப இந்த பக்கம் தான் போகணும். போங்க. வாழ்க்கை பயணம் ரொம்ப நீண்டதுன்னு சொன்னானே, ஒரு பொம்பளையோட நடந்து பார்த்தான்னு சொல்லு. ஆமா. இது ஆ. வா. சாதா சாதா. சாதா இதுதான் கூப்பிடாது. என் பேர் தியாகு. ஒரு நாளைக்கு ஒரு பேர் வச்சுக்கீங்களா? கிண்டலா பண்ற? உண்மையாவே என் பேர் தியாகு தான். தியாகு, இப்ப நாம எங்க இருக்கோம்? கரை மார்க்கம் முடிஞ்சாச்சு, கன்னி மார்க்கம் ஆரம்பம் தான். அப்பாடா வந்துட்டா. கன்னி தான் உங்க வீடா? அப்ப நீ என்ன ஜலமோகனியா? இங்க ஒரு வேப்ப மரம் இருக்கணுமே. இருக்கு, அதுல இலை கூட. அப்ப இந்த ஆத்துல இறங்கி அக்கறை சேர்ந்துட்டா நம்ம வீடு கிடைச்சிடும். அக்கறை சேர்ந்த? பயப்படாதீங்க, முழங்கால் தண்ணி தான் இருக்கும். வாங்க. தண்ணி எந்த பக்கம்? எப்படி இருக்கு பின்னால. நேரம் இரு, நான் வர இரு. ஐயா, தின்னு இருக்கு தண்ணி. யாகோ, நீங்களும் சீக்கிரம் வாங்க. ஐயோ, சரிதான். இதான் முழங்கால் அளவு தண்ணியா? நான் நினைச்ச ஆறு வேற. அதுக்கு தண்ணியில முடிதான் தெரிஞ்சுக்கணுமா? ரகு, காசு எங்க? எல்லாம் இருக்கு. எங்க காசு கொண்டு போறோம்னா அண்ணன் அடிப்பாரு. பாரு, நீ எனக்கு ஒழுங்கா வழிகாட்ட மாட்ட. நான் உன்னை கொண்டு போய் போலீஸ் ஒப்படைச்சிடுறேன். ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கா? நான் வர மாட்டேன். இந்த தண்ணிக்குள்ளேயே வந்து நான் செத்து போயிடுவேன். இதை காப்பாத்துறதுக்கு போலீஸ் இருக்கு. நீ போலீஸ பார்த்தா உயிரை விடுறேங்கிறீங்க. பிச்சைக்காரங்களை பார்த்தா போலீஸ்காரங்க புடிச்சு போய் ஜெயில போட்டுடுவாங்களா? அண்ணன் சொன்னாரா? அனுபவம் போல இருக்கு. சரி சரி, நான் கொண்டு போய் எப்படியாவது அண்ணன் எடுத்து சேர்த்துறேன். சரி. வா வா. அம்மா வா. கலை தோட்டியா? எனக்கு தெரியாது, தொட்டி விடுங்க. என்னது? எனக்கு தெரியாது. அது சரி. என்னடா வம்பா போச்சு. அடடே, நல்லா தோற்றீங்களே. பழக்கமானு கேக்குறியா? எந்த பொண்ணுடா தண்ணீரை விழுன்னு காத்திருந்து கரையில தூக்கி போட்டு தலையை ஓட்டுறதான் என் வேலை. ஓஹோ, நல்ல வேலை. நல்ல வேலை. சிக்கல் சிக்கல். எங்க உனக்கு ஏது சிக்கல்? நான்ல சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்க சாம்பிராணி? என்ன கேக்குற? ஓஹோ, உங்க அண்ணனை கேக்குறியா? யாருக்கு தெரியும் எங்க இருக்காருன்னு? ஈர தலையோட இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அடடே, இது கூட உனக்கு தெரியுதே? அப்படின்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. நல்ல வேலை. தூப தீப நைவேத்தியங்கள் எங்கேன்னு கேட்காம போனிய. இங்க பாட்டி சொல்றாங்கன்னு. என்னடா இது? இதை விட லட்சணமா குருக்களா ஒரு கோயில்ல வேலை செய்யலாம். போ. பேசாதீங்க. அதிகாரம் வேறையா? இந்த பாவாடைய. என்னது? பாவாடையில பாவாடை. அதே புளிஞ்சி காய வைங்க. அட கடவுளே, இந்த உத்தியோகம் வேறையானமா? ஆமா. இந்த பாவாடைய காய வைக்க போறீங்களா இல்ல நான் அழட்டுமா? அழ வேண்டியவன் நாமா? வம்பா போச்சு. பாரு, துணியை புழிஞ்சு காய போட்டா துணிஞ்சவன் எவனா தூக்கிட்டு போயிடுவான். தூக்கிட்டு போட்டுமே. அப்புறம் நீ எதை கட்டிக்குவ? உங்க வேட்டியை கட்டிக்குவேன். ஐயோ, என் மானம் கிலோ கணக்குல போகுது. புள்ளுறதே. உங்க கைய கொடுங்க. அலையே கொடுத்தாச்சு. இந்தா கையென்ன எதுக்கு?
தேச்சி என் கன்னத்துல வச்சுக்க. ஏன் சுடும். ஐயோ நான் முதல்ல சூடுபட்டு போனோமா வேண்டாம். பாட்டியா இருந்தா நான் சொன்னபடி கேப்பா. இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கேள. இந்த பாரு துணியை காய போட்டுட்டு உட்காந்துட்டு நான் போய் வயிற்றுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். படி. இங்க இருந்துக்க நான் போய் பலகாரம் வாங்கிட்டு வரேன். இந்த துணியை காய போட்டுக்க. கீழே இறங்கி வரக்கூடாது. ஆமா நான் வர்ற வரைக்கும். ஐயா சூடா என்ன இருக்கு? சூடா இட்லி வடை உப்புமா. என்னப்பா அது? வலிப்பு, காக்கா வலிப்பு. இப்ப எப்படி இருக்கு? உன்னை தொட்ட உன்ன பஞ்சா பறந்து போச்சு. நீ யாரு? இழுப்பு ஏகாம்பரத்துடைய மகன். வலிப்பு மாணிக்கம். நல்ல சுகாதாரமான பரம்பரை. ஆமா இது அடிக்கடி வரப்படி தேவைப்படும் போது வரும். அப்படின்னா காசு இல்லைங்கும் போது காக்கா வலிப்பு, கஞ்சி வேணுங்கும் போது காய்ச்சல், இப்படி பலது. அது இருக்கட்டும், என் பாக்கெட்ல இருந்து எடுத்தியா அந்த பைய கொடு. ஏய் கண்டுபிடிச்சிட்டே கோச்சிக்கூடாது. அவ்விடத்திலையும் தொழில் இதுதானா? சார் சிஐடி. கும்பிட போனது குறுக்க வந்த மாதிரி வந்திருக்கீங்களா சார்? ரொம்ப சந்தோஷம் சார். சார் உங்களுக்கு கும்பிடுறேன் சார். கொண்டாப்பா கொண்டாப்பா. நாலு தள்ளி உட்காரு சார். உங்களுக்கே நான் என் கைவரிசையை காணப்படா சார். 4 இட்லி 2 வடை 2 உப்புமா பேக் பண்ணு. ஒரு டீ போதும். எனக்கப்பா அது. போலாங்க போலாங்க. எங்க ஜெயிலுக்கு சார்? நம்ம ஊர் ஜெயில் தண்ணி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு சார். ஏய் மத்த ஊர் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தியா? ஐயோ நான் பார்க்காத ஜெயிலே கிடையாது. இனிமே ஏதாவது புதுசா ஜெயில் கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண வேண்டியதான். புறப்படலாம் சார், புறப்படலாம் சார். ஐயோ என்னதில்லை இவங்களுக்கு. புறப்படலாம் சார். ஆமா உனக்கு என்ன வயசு? போடுங்களேன் கணக்கு போடுங்களேன். வேலூர் ஜெயில 7 வருஷம், அப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு 5 வருஷம், திருச்சியில 3, மதுரையில ஒரு 6, அப்புறம் சொச்ச சொச்சமா ஒரு 6-7 வருஷம். அப்போ நீ பிறந்ததுதான் வெளியே, வளர்ந்ததெல்லாம் ஜெயிலுக்குள்ளையா? பிறந்ததும் ஜெயில தான். அது எப்படி? நான் வயிற்றுல இருக்கும் போதே எங்க அம்மா வேலூர் ஜெயிலுக்கு வந்துட்டாங்க. அது சரி. அப்போ உங்க அப்பா சைதாப்பேட்டை சப் ஜெயிலு. இன்னும் அங்கதான் இருக்காரா? இல்லையே, ஹார்ட் ஃபெயிலியர்ல போயிட்டாரு. சீக்கிரம் அவருக்கு விடுதலை. நாங்க அதிர்ச்சியில் அவுட். நீயாவது கொஞ்சம் ஒழுங்கா இரு. இதெல்லாம் செய்யாது. என் லட்சியம் மாத்திரம் நிறைவேறிடுச்சுன்னா உனக்கு கூட ஒரு லட்சியமா? நல்ல சீசன் டைமா பார்த்து ஒரு 6 மாசம் குழு குழுன்னு என்ன பெங்களூர் ஜெயில போட்டாங்கன்னா சரி சார் அதுக்கு ஏற்பாடு பண்ணுது சார். நான் சிஐடி இல்ல. ஐயோ ஐயோ ஐயோ. சொல்றது கேளு. இந்த மாதிரி சீட்டு தொழில் செய்யறது உனக்கே கட்டதுன்னு தெரியல? எனக்கு தெரியுது. என் கையுக்கு தெரியலையே. பாக்கெட்ட கண்டா போதும் பரபரன்னு பறந்து பாக்கெட். ஆள் இல்லாத இடத்துல போய் தங்குறது. ஐயோ அது என் பாக்கெட்டே அடிக்கிறேன். இந்த கழுதைக்கு இது தெரியவே தெரியாது. திரும்ப போறது. சரி அப்போ வாயால திருத்த முடியாத உடனே கையால தான் திருத்தணும். கைய முறிக்காம விடுறது. என்னங்க சார்? எங்க நடுவுல எல்லா தண்ணி குடிச்சு வர்றான். சீக்கிரம் வர சீட்டு கலைஞர் போடுறான். தோத்து போன மயக்கத்துல சீட்டை சிட்டுங்கிறான்டா. அடியா வழி தெரியாத காய்ச்சி போல இருக்குடா. பொண்ணுதானே கரெக்ட். ராஜபால போட்டோம்னா என்ன தேடி வரும்னு. வந்துட்டீங்களா? ஏன் இவ்வளவு நேரம்? இப்பதானே பார்த்தோம். வேற மாதிரி இருக்க. சும்மா திருடிட்டு போக வந்து காப்பல் இருக்க. போயிடுவேன்.
நான் தான் ராதா, நான் தான். அந்த பசங்க அப்பாடா. ஆமா, ஏன் என்ன தொட்டாங்க? இப்ப பட்டான்களே, அதுக்குதான். ரொம்ப அடிபட்டுச்சா? நியாயமா அவங்கதான் என்ன அடிச்சிருக்கணும். என்னமோ என்கிட்ட அடி வாங்கிட்டு ஓடு வர்றாங்க. சண்டை போட்டு சிரிக்கிறீங்களே. சிரிக்காம என்ன பண்றது ராதா? எனக்கு நண்பர்கள் பாக்குறத விட எதிரிகளை சந்திக்கிறதுல ஒரு தனி குஷி. ஆஹா, ஒரு குச்சியை கொடுங்க. பாரு, நான் அதை மறந்துட்டேன். என்ன எங்கிட்ட கொம்ப வாங்கி என்ன அடிக்க வர்ற? நானும் உங்க விரோதி ஆயிட்டு தானே உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அது சரி, உங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையா பேசணும் போல இருக்க. ஏன் அப்படி? சரி சும்மா எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஏதாவது கேள்வி கேட்பேன். இந்த மாதிரி இந்த இடம் நமக்கு லாயக்கில்ல, ஒரு நல்ல இடமா பார்த்து போய் நம்ம கட்டியா வச்சிருக்கோம், தேடித்தான் போகணும். வா, இந்த பக்கம் போகணும். கால் வலிக்குது, இனிமே என்னால நடக்க முடியாது. பசி வேற. கொஞ்சம் இரு, சாப்பிடலாம். இந்த துணியை போடலாம், உட்காரலாம். போடுங்க. ஓகே அங்கதான் பாத்துமா. ஊட்டி விடுங்க. என்னது? என் பாட்டி தான் தினம் எனக்கு ஊட்டி விடும். உன் பாட்டி செஞ்ச டியூட்டி எல்லாரும் செய்ய முடியுமா? பின்ன என் கூட ஏன் வந்தீங்க? அப்படி கேளு, வெக்கம் வர்ற மாதிரி கேளு. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். இப்ப ஊட்டி விட போறீங்களா இல்லையா? பாட்டி பாரு, என்ன வேண்டாம், ரெண்டு அடி அடிக்காம இந்த அளவு பிசினஸ் எல்லாம் வேண்டாம். அப்ப ஊட்டி விடுங்க. இந்த பாரு, வடை, இட்லி, உப்புமா இருக்கு. உனக்கு என்ன வேணும்? அவ்வளவு வேணும். அப்ப எனக்கு நீங்களே சாப்பிட்டு வந்திருப்பீங்களா? எங்க பாட்டி அப்படிதான், முதல்ல அது சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு கொடுக்கும். அப்படியா? அப்ப நான் சாப்பிட்டுட்டு மிச்சம் வந்து அவன் தர்றேன். பாட்டி விளையாட்டு சொன்னேன். நல்லா இருக்கு. சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. நமக்கு என்ன நீங்களே கொடுங்க. அப்பா, தூக்கம் வருது. இருமா, விரிக்க வேண்டாமா? இந்த படு, அங்கதான். இப்படி இப்படி. உங்க மடி எங்க? ஏன் படுத்துக்கிறதுக்கு? பெரிய டேஞ்சரான பொண்ணா இருக்கிய. படுத்தா என்ன? உனக்கு எப்படி சொல்லி வழங்க வைக்கிறதுன்னு தெரியலையே. நான் எங்க பாட்டி மடியில தான் படுத்துக்குவேன், எங்க பாட்டி மடியில தான் தூங்குவேன். அது என்ன மடியா மாடியா? என்னமோ எனக்கு தெரியாது. பாட்டி என்ன ஏன் இவர்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன். பாட்டி வேண்டாம், நீ ஸ்டார்ட் பண்ணாத. இரு, படு. எங்க? இங்கதான். இந்த உலக ஆரவாரத்துக்கு இடையில ஒரு குழந்தையால மட்டும்தான் அமைதியா தூங்க முடியும். பாட்டி என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாங்க. எங்க போறது? ஐயோ, அம்மா. விடிஞ்சு போச்சா? விடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. எழுந்து. பாட்டி பாட்டி எங்க? பரலோகத்துல பாட்டிங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதுக்கு தலைமை வைக்க போயிருக்காங்க. எப்ப வரும்? நீ பார்ட்டி ஆகிறதுக்குள்ள வந்துருவாங்க. எழுந்துருமா. பல்லு தேய்ச்சி விடுங்க. என்னது? பல்லு தேய்ச்சி விடுங்க. இதுவும் உங்க பார்ட்டி டியூட்டியா? எனக்கு வேணும். அம்மா பேட்டி, இன்னும் பாட்டி என்னென்ன வேலை செய்வாங்கன்னு சொல்லி சொல்ல ஒரே மூச்சுல. பல்லு தேய்ச்சி விடுவாங்க, தலை வாரி விடுவாங்க, ஜடை போடுவாங்க, பொட்டு வைப்பாங்க, பூ வைப்பாங்க. ஆமா, இவ்வளவு அவங்க செஞ்சாங்களே, நீ என்னதான் செஞ்ச? சிம்பே. ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிய. ஏமா இதையும் அந்த பாட்டியே செய்ய சொல்றது தானே? இப்ப என்ன பல்லு தேய்ச்சி விடுறீங்களா இல்லையா பாட்டி? வேண்டாம், அழாத. இரு, வா வா. பாத்துமா, படி படி. பாத்து
அப்படியே வா, இரு இரு இரு. அப்படியே அப்படியே உட்கார் உட்கார். இப்போ கொஞ்சம் அப்படியே உட்காரு. இப்ப நான் அழகா இருக்கேன் இல்லையா? அதுதானே உனக்கு எவனா இருக்கு. சரி, ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டா? நானா? என்னது? எங்க பாட்டி தலைவாரி முடிக்கிற வரைக்கும் பாட்டு பாடுவாங்க. அது சரி. அப்ப அது ஆர்டினரி பாட்டு இல்ல, பாகவதர் பாட்டி போடுறது. பாடுங்களேன். நேரம் தான். இரு, ஏதாவது பாடுறேன். வெரி வெரி ஜாய்ஃபுல் ஹாப்பி டே, திஸ் இஸ் ரியலி டுடே. We will fully pray to the Almighty, may show us generosity. அவ்வளவுதான். ராதா, 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 உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ் தெரியுமா ராதா உனக்கு? ஏதோ கனவு போல. இல்ல இல்ல, இவ்வளவு அழகா பேசணும்னா நீ கண்டிப்பா படித்த பண்ணத்தான் இருக்கணும். சொல்லுதா, நீ படிச்சிருக்கியா? படிச்சு கொடுத்தாரு. நிழல் போல தெரியுது, தெளிவா புரியுது. நீ மைண்ட ஸ்டெடியா வச்சுட்டு யோசனை பாரு. அப்பா அம்மா யாரு? யாரு உங்க அப்பா அம்மா? பேர் ஞாபகப்படுத்து பாரு. சொல்லுதா, சொல்லு. நல்லா நல்லா அப்படிதான் நல்லா யோசனை பண்ணு. எனக்கு ஒண்ணும் புரியல. ராதா, ராதா,